ரிஷபத்துக்கு நம்ம வந்திருக்காங்க. பாக்யராஜ் சார், என்னோட ஒரு கவிதை ஒன்று இருக்கு. நான் அலைபுணரும் கலை நுகரும் நாய், மதுக்கூடம் வளர்த்துவிட்ட பூனை, விருஷ்டத்தில் பூதேடும் பித்தன், மழையள்ளி மைப்பூசும் மாம்சன், அரியன வனையும் குயவன், வெளி ஒடுக்கி உள்விரியும் வானம், சுடருள்ளே மணக்கின்ற காடு, இடுகாடு சுடற்காடு. இப்படி ஒரு கவிதை நான் எழுதிட்டு இருந்த தருணத்தில் என்னுடைய மனநிலை இருக்கு இல்லையா, அது இந்த கவிதைக்குள்ள இருந்த மாதிரி கொந்தளிப்பான ஒரு தழல் நிலையில் இருந்த மனநிலை. அதன் பிறகு காலங்கள் கடந்து மனம் ஒரு புள்ளியில ஒடுங்கி ஒரு அமைதி கண்ட பிறகு எழுதிய கவிதை ஒன்று இருக்கு. வேறெழுத்தை உணர்ந்துணர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்த பின்னே நூறெழுத்தை எழுதி எழுதி ஊரிடத்தில் காட்டி என்ன அப்படின்னு ஒரு கவிதை. இந்த ரெண்டு கவிதைக்கும் இடையில ஒரு 20-22 ஆண்டுகள் இருக்கு. அவ்வளோ பட்டறிவு இருக்கு. இந்த படத்தில் வரக்கூடிய ஆலன் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த தியாகமும் அதே மாதிரி ஒரு புள்ளியில் வாழ்க்கையை தொடங்கி நிறைய அந்த வாழ்க்கை சுழலுக்குள்ள போய் மீண்டும் வெளியே சாரமாக இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவ சாரமாக ஒரு நூலை எழுதுகிறான். ஒரு எழுத்தாளனா மாறுறான். அவனுடைய ஒரு பயணம் தான் இந்த படம். ஏறக்குறைய என்னுடைய அல்லது என்னை போல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள் அத்தனை ஆளுமைகளோட வாழ்க்கையும் இந்த படத்துல அந்த கதாபாத்திரம் வாயிலாக பொதிஞ்சு இருக்கு. அதனால எனக்கு இந்த படத்தில் எழுதின பாடல்கள் ரொம்ப நெருக்கம். ஒரு வெளியிலிருந்து எழுதின மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் மீண்டும் நினைவு கூர்ந்து எழுதி பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்தது. சிரமமும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா மெட்டு. நிறைய இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இசைக்குள்ள வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய இந்த மரபின் தாளம் ஒன்று இருக்கு. நம்ம ஒவ்வொரு நிலத்துக்குமே ஒரு தாளம் இருக்கு இல்லையா, அதை நம்ம தொலைக்கும் போது நம்ம அடிப்படையில் நிறைய தொலைச்சிடறோம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பர்சனாலிட்டியை நம்ம தொலைச்சிடறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடிய சில முயற்சிகள் உண்டு. அது ஒரு பக்கம் ஓங்கி ஒழிச்சுட்டே தான் இருக்கு, ஓங்கி வளர்ந்துட்டே தான் இருக்கு. அப்படியாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய 4 பாடல்களுமே இந்திய செவியல் இசை இருக்கு இல்லையா, நம்ம இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக், அதை மேல வச்சு அந்த வெஸ்டர்ன் பேட்டர்ல இருக்கக்கூடிய இசையை அதற்கு துணையாக இணையாக முடிஞ்சு வச்சிருக்காப்ல. ரொம்ப சூப்பர் மனோஜ். இன்னொன்று மனோஜ் இசைத்துறைக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவர் இசையில் இருக்கக்கூடிய திரைத்துறைக்கு தான் அவருக்கு இது முதல் படம். பாட்டை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் பொறுமையா உட்காந்து அந்த மன அமைதியோடு இந்த டிராங்குவல் ஸ்டேட்ல இருந்து மனோஜோட இந்த படத்தினுடைய இசைகளை கேட்கும்போது நம்முடைய இந்த நிலத்தில் இந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த தாளம் உறுதியாக இந்த ஒவ்வொரு பாட்டிலுமே இருக்கிறது உங்களாலையும் உணர முடியும். இப்ப போட்ட அந்த ஏழு இசைய பாட்டும் சரி, அந்த சிவன் பாடல் இருக்கு இல்லையா, அதுவும் சரி. அடிப்படையில் அந்த ஆளுங்கிற தலைப்பை அவர் சொன்ன மாத்திரத்துல எனக்கு உள்ள பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடிப்படையில் போக்கிரியாக இருந்து நிறைய தவறுகளை செய்து நிறைய பலவீனங்கள் எல்லாம் இருந்து பின்பு வெளியே வந்தேன். அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அடிப்படையில் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட புத்தகங்கள் இருந்தது. அதன் பிறகு நம்ம திருமூலர், இப்படி நிறைய பேர் இருக்காங்க தமிழுக்குள்ளேயே ரமணர்கள் இருந்து. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை மும்மலம் கோட்பாடு இருக்கு இல்லையா, அது என்னை பெரிதும் மாற்றியது. அதை உள்வாங்கி அமைதியா மண்டைக்குள்ள விரிச்சு எடுத்துட்டு போகும்போது இந்த ஆணவம், கண்மம், மலம் இதை விரிச்சிட்டு கொண்டு போகும்போது அடிப்படையில் எங்க தவறு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சது. அதனாலையும் இந்த ஆலன்கிற திரைப்படம் எனக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா சிவனை பத்தி, சிவன் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல நிறைய படப்பிடிப்பு நடந்திருக்கு. இன்னும் முக்கியமா மல பரிபாகம், சித்த நிபோதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. நம்முடைய அழுக்குகளை நாமே குறைத்து கொண்டு வருவதன் மூலமாக நாம் மேல் நோக்கி ஏறுவது அப்படிங்கறதான் சிம்பிளரா நான் சொல்றேன். அதை கடைபிடிக்க ஆரம்பிச்ச பிறகு என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம், என்னுடைய எழுத்துலையும் மாற்றம், ஒரு மனப்பக்குவம், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அதனாலையும் இந்த ஆலன்கிற டைட்டில் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் மேம் சொல்லும் போது ஆலன் அப்படின்னாங்க. சரி, இங்க ஆலன் தான், ஆலன் ஆயிருக்கேன் போல. அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம்.
இன்னும் ரொம்ப நெருக்கம் எதனாலன்னா என்னோட தம்பி விவேக் பிரசன்னா. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நாங்க உடன்பிறப்பு. ஆமா ஆமா, நான் அண்ணன், அவன் தம்பி. ஆமா ஆமா, அவன் கொஞ்சம் அண்ணன் மாதிரி இருப்பான், நிறைய அன்பு செலுத்துறதுலயும் அண்ணன் தான். அது இன்னும் எனக்கு கூடுதலான மகிழ்ச்சி. என்னுடைய தம்பியோட இந்த படத்துல நிறைய படங்கள் இணைஞ்சிருக்கும். இன்னைக்கு தான் மேடையில் உட்காரன்னு நினைக்கிறேன் ஒன்னா. மற்றபடி நிறைய பெரியவங்களா இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆலன் எனக்கு எப்போதுமே சிவனை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஆமா சிவா சார், அவருக்கு நேற்று கூட அதானே எழுதி அனுப்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமா, சிவன் அருளால் சிவா இயக்கிய ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன். அவ்வளவுதான் சொல்ல தோணுது. மீண்டும் ஒரு சிவவாக்கியார் பாட்டை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்து யான் அறிந்து கொண்டனே. நன்றி.